ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், ஆர்எஸ்எஸ் பிஜேபி காதை பிடிச்சி திருகி அவங்கள உக்கி போட வச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு நாங்கள் செய்ய வைப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவ் ரொம்ப ஒரு தக் லைஃப்மான மொமெண்ட்டோட சொல்லியிருக்கிறாப்புல. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ் பாஜகவை தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றதுல முதன்மையானவர். இதுவரைக்கும் பாஜக கூட கூட்டணியை வச்சதில்லை. அத்வானியினுடைய யாத்திரைக்கும் தடை விதித்தவர் பீகார் முதல்வராக இருந்தப்ப. இன்றைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விவகாரம் பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பை இந்தியா கூட்டணியிடம் மண்டியிட வைத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. காரணம், இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தலைவர்களே பேச தொடங்கிட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாப்புல எல்லாம் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதிகாரம் இன்னும் அவர்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அதை நீர்த்து போகத்தானே செய்வாங்க, அவர்கள் ஆட்சியில் தொடர்ற வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இந்த விவகாரத்தை எப்படி தோழர் பார்க்குறீங்க? ஆமா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வேறு வழி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இது எல்லாத்தையும் பெற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்றை வெட்ட வெளிச்சம் ஆக்கிடும். யார் யாருக்கு இங்க பங்கு இருக்கு. ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பினார்ல, பார்லிமெண்ட்லயும் எழுப்பினாரு, வெளியிலயும் எழுப்பினாரு. இந்த இந்த அரசினுடைய இந்த நிர்வாகத்துல எந்தெந்த மக்களுக்கு இடம் இருக்கு, எந்தெந்த பிரிவு மக்களுக்கு இடம் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு என்ன இடம் இருக்கு, கிடைமட்டத்தில் இருக்கிற சாதிகளுக்கு என்ன இடம் இருக்குன்னு அந்த கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த கேள்விக்கான தரவுகள் நமக்கு கிடைச்சிடும். யார் யாருக்கு என்ன இடம், என்ன சூழ்நிலை, சமூக சூழல்ல இருக்காங்க, பொருளாதார சூழல்ல இருக்காங்க, வேலை வாய்ப்பு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு, என்ன வீடு வச்சிருக்காங்களா, நிலம் வச்சிருக்காங்களா, சொத்து வச்சிருக்காங்களா, வெளிநாட்டுல சொத்து வச்சிருக்காங்களா, எந்தெந்த ஹவாய் தீவுகள்ல உங்களுக்கு சொத்து இருக்கு அப்படிங்கிற எல்லா விவரங்களும் வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல. அவங்க அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது அதுக்கப்புறம் நம்ம போராட முடியும். இதை வைத்துக்கொண்டு நம்மளால போராட முடியும். இப்போ உச்சநீதிமன்றத்தால் 10% இடஒதுக்கீடு கொடுக்க முடியுது, அல்லது ஏதோ ஒரு இடஒதுக்கீட்டை இல்லை என்று மறுக்க முடிகிறது. ஆனால் டேட்டாவோட நம்ம போனா எதை ஒன்றையும் மறுக்க முடியாது. இப்போ அதான் ஏற்கனவே பீகார்ல நடந்திருக்கு. பீகார்ல அவங்க நிதிஷ் கொடுத்த இதுக்கு அவங்களால மறுப்பு சொல்ல முடியலையே. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததற்கு அவங்களால தடை போட முடியல, எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரியான நிலைமை நாடு முழுமைக்கு வரும். இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப கிளியரா யார் யாருக்கு இங்க என்ன பங்களிப்பு, யார் யாருக்கு என்ன பங்களிப்பு கொடுக்க வேண்டும் என்கிற இந்த 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 கேள்விக்கான பதிலா வந்துரும். அதற்கு பிறகு அதை நீங்க என்ன சொல்லி தவிர்ப்பீங்க அப்படிங்கிறதா பிரச்சனை. அப்போ நீங்க தவிர்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு எதிராக போராடுவாங்க. அந்த இந்து மக்கள். நீங்க இந்து மக்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்துக்கள்ல ஒரு சாதி பிரிவுக்கு உனக்கு இடஒதுக்கீடு தர முடியாதுன்னு சொன்னா, அங்க உங்களுக்கு சிக்கல் வரும். ஏன் தரமாட்டேங்கிற கேள்வி வரும். அப்போ நீ இந்துக்களுக்கான கட்சி இல்லங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கான நெருக்கடி. அவங்க வெறுமனே அரசியல் நெருக்கடினா, வெறுமனே இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க வைக்கிற முழக்கத்துக்கு மாற்று முழக்கம் வைக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இவங்க இந்துக்களுக்கான கட்சி என்பதே இவங்களோட கோருக்கே பிரச்சனை வருது. இந்து மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த அடிப்படை வாதத்துக்கே பிரச்சனை வருது. இப்ப நீங்க இந்து மக்களுடைய கட்சி இல்லை அப்படிங்கிறத நாம சொல்லாமலே மக்கள் தெரிஞ்சுப்பாங்கிறது தான் இன்னைக்கு பிரச்சனை. அதனாலதான் அவங்க சரி நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதை இந்த இந்த ஆட்சிக்குள்ள அவங்க நடத்தி முடிக்கலன்னா, ராகுல் சொல்ற மாதிரி அடுத்த பிரதமர் நடத்துவாருங்கிறதா இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு. அத மாநிலங்கள் தோறும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த இப்போ எல்லா மாநிலத்திலயும் ஒரு ஒரு சாதி ரீதியிலான கன்சாலிடேஷன் தான் உருவாயிருக்கு. நம்ம தவிர்க்க முடியாம அப்படிதான் இன்றைக்கு சமூகங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு எடப்பாடி வலிமை பெற்றிருக்கிறாரு. இவ்வளவு பிளவுகள் வந்ததுக்கு அப்புறமா அவர் ஓரளவுக்கு செல்வாக்கான தலைவரா அல்லது ஓரளவுக்கு வாக்குகளை பெற முடியுதுன்னா, அவருக்கு ஒரு சாதி பின்புலம் இருக்கு. எந்தெந்த சாதிகளை அவர் பின்புலமாக வைத்துக் கொள்கிறாரோ, அவங்க அதற்கு சாதகமா இருக்கிறாங்க. இந்த நிலைமை இருக்கு. இப்படிதான்
எல்லா வன்னியர்களுடைய ஓட்டை நம்பிதான் வந்து ராமதாஸ் கட்சிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ம். எல்லா மாநிலத்திலயும் ஒரு ஒரு சாதி பின்புலத்தோட தான் அதிகாரத்துக்கு வர்றாங்க. அப்போ ஒவ்வொருவரும் அந்த சாதிக்கு என்ன செய்தார்கள் என்கிற கேள்வியை அந்த மக்கள் கேட்பாங்க. என் ம். என் பேர சொல்லி நீ ஆட்சிக்கு வர்ற. அ ய அதே மாரி தானே இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு அதானே நெருக்கடி. நீங்க ஆமா. எங்க மாநிலத்த வச்சு தான் நீ வந்து கூட்டணி ஆட்சிக்குள்ள போயிருக்கிற. இப்ப என் மாநிலத்துக்கு நீ என்ன செய்ய போறங்கிறது தானே கேள்வி. இந்த கேள்விகள் வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியா மாறும். இதை எப்படி சமாளிக்க போறாங்க? சமாளிக்கவே முடியாத பிரச்சனை. இத குடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லன்னா நீங்க வந்து இந்து மக்களுக்கான கட்சி என்பதை கைவிட்டுட்டு வேற அஜெண்டாவ தான் எடுக்கணும். அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. பிஜேபிக்கு வேணா அது எளிதா இருக்கலாம். பிஜேபி வேற அஜெண்டாவ தூக்கிட்டு போயிடும். நாங்க வந்து உலக அளவுல நாங்க வந்து பணக்கார நாடாக்குவோம். அப்படி ஏதோ ஒரு கதைய சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ம். ஆர்எஸ்எஸ்ஸால அப்படி சொல்ல முடியாது. ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை தத்துவமே அதுதான். நாங்க இந்துக்களுக்கான கட்சிங்கிறது அவங்களுடைய அடிப்படை தத்துவமே. காந்தி காலத்துல இருந்து அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு அத ம். மாத்துனாங்கன்னா, ஆர்எஸ்எஸ கலைச்சுட்டு போக வேண்டியதுதான். வேற வழி இல்ல. அந்த நிலைமை இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்கோம் நம்ம. இது வந்து மிகப்பெரிய வெற்றி மக்களுக்கு. கண்டிப்பா தோழர். தமிழ்நாட்டுல வந்து மத்த மாநிலங்கள கம்பேர் பண்றப்ப, கல்வி திட்டம், பாடத்திட்டங்கள் வந்து அவ்வளவு சிறப்பானதாக இல்ல அப்படின்னு கல்வியில் சிறந்த மாநிலமான பீகார்ல இருந்து வந்த நமது ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்லியிருக்கிறாரு. பீகார்ல தான் வந்து பீகார்காரர் தானே அவரு? ஆமாமா. பீகார்காரர்ல கேரளாவுல வேலை பார்த்தாரா? கேரளா ரொம்ப மோசமான கருத்து அது. அ அவருக்கு ஒரு அஜெண்டா குடுத்துருக்காங்க. இந்த ம். மாநிலத்துக்கு குடைச்சல் குடுக்கணும். அ எல்லா வகையிலயும் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த கல்வி ரீதியா கொண்டு வருகிற இந்த முக்கியமா இந்த புதிய கல்வி திட்டத்தை மறைமுகமா நடைமுறைப்படுத்தணும். அதற்கு ம். நீங்க வந்து இப்ப மத்திய அரசே வந்து மிரட்டுற விதமா நிதிகள நிறுத்தி வைக்குது. இது செயல்படுத்துங்க, கொண்டு வரோம்ன்னு சொல்லுது. இன்னொரு ம். பக்கம் நிர்வாக ரீதியா இவரு வந்து அழுத்தம் குடுக்குறாரு. நாளைக்கு வந்து முதலமைச்சர் கையெழுத்து இல்லாமயே ஆளுநர் வந்து ஒப்புதல் குடுத்து, இத செயல்படுத்துங்கன்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. நமக்கு வந்து பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. கூடுதல் அதிகாரம் இருக்கு. ம். அந்த ம். அது மாதிரியான ஒரு கூடுதல் அதிகாரத்துக்கு இவர்கள் நகரக்கூட தயாரா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அ இது வந்தா நம்ம நம்ம போராட போறோம். அதற்கு எதிரான போராட்டங்கள் திமுக பண்ண போகுது. ஆனால் இவங்க அப்படியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு, அப்படியான ஒரு எதேச்சதிகார போக்குக்கான ஒரு நகர்வு தான் இந்த பேச்சுலலாம் தெரியுது. அடுத்து இவங்க ம். கையெழுத்து போட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுற அளவுக்கு கூட போவாங்களா? அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. ஆனா இது ஒரு ஒரு முட்டாள்தனமான கருத்து. இப்படி ஒரு வெளிப்படையா நமக்கு தெரியும். இந்திய அளவுல அவங்க புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவதற்கான நோக்கம் ஆ 50% 45% தான் சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம ஏற்கனவே அதெல்லாம் கடந்து போயிட்டோம். மன்னிக்கணும் 25% சொல்றாங்க. 25% எட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. நாம வந்து 45%க்கு மேல போயிட்டோம் ஏற்கனவே. மனிதவள குறியீடுல இதுலலாம் வந்து பலவற்றிலயும் இந்திய அளவுகளை தாண்டி நம்ம போயிட்டோம் தமிழ்நாட்ல. தமிழ்நாட வந்து பின்லாந்தோடு, மற்ற உலக நாடுகளோடு, கியூபா கியூபாவோடு ஒப்பிட முடியுமா? அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிலைமை. இங்க இருக்கிற ம். இந்தியாவுல இருக்கிற எந்த மாநிலத்தோடும் நம்ம வந்து கேரளா வேணா சொல்லலாம். கேரளாவும், தமிழ்நாடு வேணா சொல்லலாம். தென் மாநிலங்கள் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கு. வட மாநிலத்தோடு யாரோடையும் நம்ம ஒப்பிட முடியாது. இப்ப கூட வந்து மத்திய அரசு குடுத்த எல்லா அவார்ட்லயும் நம்ம வந்து பங்கேற்றிருக்கோம். அதுவும் கல்வி தொடர்பா கல்லூரிகள் கிட்டத்தட்ட 40 கல்லூரிகள் இடம் பெற்றிருக்கு. 40 யுனிவர்சிட்டீஸ் கல்லூரி வந்து சிறந்த கல்வி நிறுவனங்கள் 100 கல்வி நிறுவனங்கள்ல 40 இடங்கள் நமக்கு இருக்கு. அதுவும் ம். முதல் 10 இடங்கள்ல நம்ம வந்து லோயலா கல்லூரி, சென்னை ஐஐடி போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ம். ஆளுநர் பேப்பர் பேப்பர் படிச்சாலே தெரியும். ஆளுநரா இருந்தா உங்களுக்கு எல்லா கோப்புகளும் அவர்கிட்ட தான் போகப்போகுது. எல்லாமே வந்து அவர தாண்டி தான் செய்திகள் வெளியாக போகுது. முதலமைச்சர் ஒண்ணு பேசுறாருன்னா அவருக்கு தெரியாம இருக்க போறதில்ல. சட்டமன்றத்துல வர்ற எல்லா நடவடிக்கைகளையும் கவனிக்க போறாரு. எல்லா கோப்புகளும் அவருக்கு தான் போகுது. சரி அதையும் தாண்டி தினமும் ஒரு நாளிதழ் எடுத்து படிச்சாருன்னா போதும். ஒரு இல்ல ஒரு இப்போ சப்ஜெக்ட் சமீபத்தில ஒன்றிய அரசு கல்வித்துறை வெளியிட்டதுல டாப் 10ல அதிக 80% தமிழ்நாட்ல தானே இருக்கு. இருக்கு. ஐஐடிலருந்து, சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலருந்து எல்லாம். அதான் சொல்றேன். அத வந்து ஒரு ஒரு பேப்பர் படிச்சா போதும். டெய்லி ஒரு பேப்பர் படிச்சா போதும். அவரு பேப்பர் படிக்கிறாராங்கன்னே தெரியல. இவரு படிப்ப பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. இதுதான் வந்து நம்ம ஆளுநருடைய அறிவு அறிவு கூர்மை. அதனால அவரு பேசுறத வந்து எச் ராஜா மாதிரி
எச் ராஜாவை மக்கள் எப்படி பார்க்குறாங்களோ, அந்த மாரி ஆளுங்கள பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. இல்ல அது எனக்கு இன்னொரு இ இ இத வச்சு இன்னொரு கேள்வி வருது தோழர். இப்ப இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரி 20,000 புத்தகம் படித்தவர்கள், ஹெச் ராஜா மாதிரி மிக நாகரிகமான மனிதர்கள், அப்புறம் ஆளுநர் ஆர்.என். ரவி மாதிரி மிக புத்தி கூர்மையான நபர்கள் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அமைப்ப சார்ந்து இருக்காங்க அப்படின்னா, இவர்கள் ஆசைப்படுற மாரி இந்தியா மாறுச்சுன்னா, இந்தியா, சைனா, அமெரிக்காலலாம் கூடலாம் போட்டி போடுமா? அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி வருது. எந்த அளவுக்கு இந்திய மக்கள புத்தி கூர்மையோட இவங்க வச்சிருப்பாங்க? இவர்களுடைய வழிமுறைகள பின்பற்றினா, அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அத எப்படி பார்க்குறீங்க நீங்க? ஏற்கனவே வந்து நம்ம வந்து இங்க சின்ன சின்ன நமக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன நாடுகள்ல போட்டியிடுற அளவுக்கு தான் இருக்கோம் சில விஷயங்கள்ல. அ பசி பசியில இப்போ நம்ம இதுலயே நம்ம ஜவுளித்துறையில பங்களாதேஷ் நம்மள முன்னேறி போகுது. அந்த மாரி பல துறைகள்ல வந்து நம்ம வந்து ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் அவங்க கவனம் செலுத்துறதே இல்ல. அவங்களோட குறிக்கோளே வேற. அவங்க வந்து மிக தெளிவா நித்தி ஆயோக் ஏன் இருக்கு அப்டின்னா, நாங்க ஒரு 5 முதலாளிகள உலக முதலாளிகளா மாத்துறோம். அதுக்கு இங்க இருக்கிற எல்லா சட்டத்திட்டத்தையும் மாத்துவோம். எல்லா சலுகைகளையும் குடுப்போம். இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த வெளியுறவு கொள்கையில பல சலுகைகள் குடுக்குறாங்க. அந்த தொழில் செய்வதற்கான பல சலுகைகள குடுக்குறாங்க. அப்புறம் பேங்க்ல பல வட்டி இல்லா கடன் குடுக்குறாங்க. கடன் தள்ளுபடி குடுக்குறாங்க. ரேட் ஆஃப் பண்றது. அது பல கோடி. நம்முடைய ம். முதுகெலும்பே இந்தியாவினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டு கணக்கா அதான் பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்திலயும் அதான் நாங்க ஸ்கூல்ல இருந்து அதான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இந்தியாவின் முதுகெலும்பு என்னன்னு கேட்டா விவசாயம்ன்னு எழுதணும். கொஸ்டின்ல அப்படிதான் எழுதிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ம். விவசாய மக்களுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணல. விவசாய உர மானியம் கிடையாது. விவசாயிகளுக்கு மின்சாரத்த இலவசமா குடுக்கக்கூடாதுன்னு கட்டளை போடுறாங்க. இது எல்லா விதத்திலயும் நெருக்கடி குடுக்குறாங்க. ஆனா ம். இவங்களுக்கு இந்த பெருமுதலாளிகளுக்கு, அவங்களுக்கு தேவையான அந்த அதானி, அம்பானிகளுக்கு மொத்த கடனையும் ரைட் ஆஃப் பண்ண முடியுதே! இது இது இத இத செய்யும்போது, இது மாதிரியான பிரச்சனைகள்ல அவங்க எப்படி கவனம் செலுத்த முடியும்? இதையெல்லாம் ம். கண்டுகொள்ளாமல் இருக்கணும். இதெல்லாம் மக்களுக்கு புரியாம இருக்கணும்னா, மக்கள் முட்டாளா இருக்கணும். மக்கள் ம். வந்து வெறும் இந்துக்கள், கடவுள்கள் இப்படி பேசிட்டே இருந்தா, ராமா ராமா, சங்கரா சங்கரான்னு பாடிக்கிட்டே இருந்தா, மற்ற விஷயங்கள்லாம் தெரியாது. அதான் அவங்களோட கனவு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமையில மக்கள் இருந்தாங்கன்னா, கேள்வி கேட்டுருவாங்க. இன்னைக்கு சாதிவாரி ம். கணக்கெடுப்பு வேணும்னு கேட்கறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தலைவலி. அரசு நடத்துறதுக்கு எவ்வளவு பெரிய தலைவலி. அதனால ராமா ராமா, சங்கரா சங்கரா அப்படியே பஜனை பாடிட்டு போயிட்டு இருந்தா, அவங்களுக்கு அவங்க நினைச்சதெல்லாம் செய்றதுக்கு இந்த ஆட்சி வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொள்வதற்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதனால தான் வந்து பாடத்திட்டத்துக்குள்ள இந்த இந்து மதத்தினுடைய மூட நம்பிக்கைகள், இந்த புராண கதைகள், கட்டுக்கதைகள் அது புல்புல். எல்லாத்தையும் புல்புல். அதெல்லாம் புல்புல் இணைக்கிறாங்க. பறவை. ம். ஏதோ எப்பவோ வந்து நாங்க அறுவை சிகிச்சை அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கள வந்து பேசுறது. எப்பவோ நாங்க அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சுட்டோம். சர்ஜரி. இது நாடாளுமன்றத்துல பேசினாரு ஒருத்தர். ஏன் இது போர் விமானத்த வாங்கி பறக்க விடுறாங்க. ரஃபேல் போர் விமானத்த வாங்கி பறக்க விடுறாங்க. அதுல எலுமிச்சை பழத்த வச்சு பூஜை பண்றானுங்க. இவனுங்கலாம் என்ன அறிவியல் எவ்வளவு பெரிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில கீழ அடியில எலுமிச்சை பழத்த வச்சு சாமி கும்பிடுறாங்க. நிர்மலா சீதாராமன் உட்பட எல்லாரும் முன்னணியில நின்னு சாமி கும்பிட்டு இது பண்றாங்க. இது இது இத வேற நம்பிக்கைன்னு வேற பேசிக்கிறாங்க. இது மூட நம்பிக்கைங்கிறத வந்து நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல. நான் மக்கள் அப்படி மூட நம்பிக்கைகள் இருந்தா கூட அதிலிருந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் பேசுது. ஆனா அந்த கான்ஸ்டிடியூஷன கையாளுகிற, கான்ஸ்டிடியூஷன் படி ஆட்சியை நடத்துகிற அவங்களே வந்து மூட ம். நம்பிக்கைகள ஊக்குவிக்கிறது எப்படியான ஆட்சியை, எப்படியான மக்களை அவங்க உருவாக்கும். முட்டாள்தனமான மக்களை தான் நீங்க சைனா, கீனாலாம் போட்டி போட வேண்டாம். நமக்குள்ளயே அடிச்சுக்கிட்டு இந்த தவள கதைய பேசிட்டு போக வேண்டியது தான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமைக்கு தான் இந்தியாவுக்கு கொண்டு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் விட்டோம்னா, நாம் 75 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்துருவோம். நம்ம சுதந்திரம் அடைந்ததை விட மோசமான ஒரு இடத்துக்கு கல்வியிலும், மற்ற எல்லா விஷயத்திலயும் வந்துருவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். நன்றி, நன்றி.